Morning everyone. Today is Chief of Industry COVID-19 and it is present by MJ. So, நீங்கள் வந்து சொல்ல போகிறோம்னா நான் வந்து பவர் பியில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் கோவை வச்சு. ஸோ அதை வந்து நான் வந்து இப்போ வந்து டிபிடி மூலமாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அப்ஸ்ட்ராக்ட்ங்கிறது வந்து சுருக்கம். இப்போ என்னோட ப்ராஜெக்டோட சுருக்கம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மொத்தம் வந்து நான் வந்து 4700 டேட்டாஸ் வந்து கோவிடை பற்றி எடுத்துருக்கேன். ஸோ அது மூலியமா எப்படி வந்து ஒருத்தவங்க வந்து சொன்னா சில பேருக்கு வந்து புரியாது. ஸோ பார்த்தா வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக வந்து நான் பவர் பிஐ வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து ஒரு ஈஸிலி டேட்டா விசுவலைசேஷன் அண்ட் மேக் டிசிஷன் நம்மளால அதை பார்த்து ஒரு நல்ல முடியுமோ இல்லை எதுனாலும் ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ இதே தான் இப்போ எஜுகேஷன் வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து இப்போ கோவிட் வந்து டேட்டாஸ் வந்து நிறைய ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டோர் பண்ணி ஸ்டேட்டாஸ் வந்து அவங்களால பார்த்து வந்து உடனே பார்த்தா வந்து யாரையுமே வந்து விசுவலைசேஷன் வந்து புரியாது. நிறைய டேட்டாஸ் வந்து இருக்கும். ஸோ லேக்ஸ் கணக்கில் இருக்கும். ஸோ நம்ம பவர் பிஐ டேஷ்போர்ட் மூலியமாக வந்து அதை வந்து ஈஸிலி வந்து நம்மளால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக வந்து நான் இந்த இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேக்சினேஷன் ட்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். இதில் வந்து தடுப்பூசின்னு ஒரு நோக்கம், அப்புறம் வந்து பப்ளிக்ஸ் ஒரு பொதுமக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு எப்படி இருக்கு, வேக்சினேஷன் அவங்க எப்படி போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது எடுத்துருக்கேன். ஸோ என்னோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வந்து 4500 ரோஸும் காலம்ஸ் வந்து 23 காலம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஜிபி ஆர்டிஸ்ட் 477 ஜிபி. ஸோ இதெல்லாம் வந்து என்னோட காலம்ஸ், என்னோட டேட்டாஸில் உள்ள காலம்ஸ். நான் என்னென்ன காலம்ஸ் எடுத்துக்கணும்னா டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட்ஸ், இந்த ஹாஸ்பிட்டல் ஐசியூ பேஷண்ட், கன்ஃபார்ம் கேஸ், வேக்சினேஷன் டோஸ், நியூ கேஸ், ஜெண்டர், அப்புறம் ரெக்கவரி, மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த வந்து டெத்ஸ் அண்ட் நியூ கேஸ், பிரைவேட் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி 23 காலம்ஸ் வந்து நான் வந்து என்னோட ப்ராஜெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பவர் பிஐ எடிட்டர். ஸோ தர்கத்தையும் பவர் பிஐ எடிட்டர் அப்படிங்கிறது. ஸோ பவர் பிஐ எடிட்டர்ங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம எக்ஸலில் வந்து ஒரு நேமோ இல்லை ஏதோ ராங்காக போட்டு க்ளீன் பண்ணி இன்னொரு டேட்டா ஆட் பண்ணுறதுக்கு தான் பவர் பிஐ எடிட்டர். ஸோ அந்த நேரத்தில் வந்து பவர் பிஐ எடிட்டர் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட ப்ராசஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கிற ராக்கெட்டில் வந்து க்ளீன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வந்து நம்ம பவர் பிஐ எடிட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ப்ரிப்பேர் த டேட்டா அனலிட்டிக்ஸ்னா நீங்கள் ஒரு டேட்டாஸ் கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் உங்களுக்கு வேணுங்கிறது வேணாங்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ரோஸ் தேவைப்படும். ஸோ இடத்துல காலம்ஸ் தேவைப்படாதான் ரோஸ் மட்டும் வச்சு காலம் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். சேஞ்ச் த டேட்டா டைப். இப்போ அதோட டேட்டா டைப் வந்து நம்ம எப்படினாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேட்டோ இல்லை மந்த்தோ இல்லை இயர் வைஸோ நம்ம எப்படினாலும் வந்து இந்த இது மூலியமா ஆட் பண்ணிக்கலாம். ஃபில்டரில் ரோஸ் வந்து காலம்ஸ் ஆல்ரெடி சொன்ன நம்ம தேவையான ரோஸும் காலம்ஸும் ஆட் பண்ணி இதில் வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து மிக்ஸ்டாக மல்டிபிள் டேபிள்ஸ். ஸோ அதுக்குள்ள வந்து ஏகப்பட்ட டேபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கிரியேட் டேபிள் காலம் நமக்கு வந்து காலம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டேட்டா பேசிக், இதுதான் வந்து பவர் பிஐயோட எடிட்டர். ஸோ இதில் வந்து ஜூம் பண்ணி தெரியும். ஸோ இதில் வந்து நான் சரியாக வேணாங்கிற காலம்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வேணுங்கிற காலம்லாம் வந்து உள்ள ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்புறம் வந்து நேவிகேஷன் கீழே உள்ள என்னோட அட்வான்ஸ் உள்ள நேவிகேஷன், அப்புறம் டேட்ஸ், மந்த்ஸ் வந்து இயர் வைஸாக மந்த் வைஸாக எல்லாமே ஆட் பண்ணி இந்த உள்ள வந்து மெர்ஜ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இட் இஸ் மை டேஷ்போர்ட். ஸோ இதில் வந்து நான் வந்து 12 ஸ்டார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சார்ட் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, அவன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து டேபிள் சார்ட், இது ஸ்லேசர் சார்ட், இது பை சார்ட், இது லைன் சார்ட், இந்த மாதிரி நான் வந்து ஒரு 12 ஸ்டார்ட்ஸ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸிலி ஸோ இதில் வந்து நான் வந்து இந்தியாவில் ஒரு 10 ஸ்டேட் வைஸ் எடுத்துருக்கேன். ஸோ அந்த ஸ்டேட் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே வந்து கர்நாடகான்னு கொடுத்தோம்னா இப்போ ஓவராலாக என்னோட கன்ஃபார்ம் கேஸ் எவ்வளோ இருக்குது, ஜெண்டர் ஃபீமேல், இப்போ ஃபீமேல் இப்போ வேக்சின் எடுத்துருப்பாங்க, எடுக்காதவங்க இருப்பாங்க. ஸோ பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து இவ்வளோ கேஸ் இருக்கும், பிரைவேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து பை சார்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லைன் சார்ட்டில் வந்து ஓவராலாக நம்ம இந்தியாவில் மற்ற எத்தனை, தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை பேர் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே ஸ்டேட்ஸ் ஸ்டேட்டில் போய் எந்த ஸ்டேட் போடுறீங்களோ அதோட ஸ்டேட்டில் உள்ள ஓவரால் டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் நமக்கு வந்து அங்கே உள்ள ஹாஸ்பிட்டல் வைஸ் எல்லாமே நம்ம வந்து டேட்டா வந்து ஈஸிலி இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டேஷ்போர்ட் இருக்குனால நம்மளால ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதனால் விசுவலைசேஷன் நம்ம பார்க்கறது வந்து நம்ம ஈஸிலி லேர்ன் பண்ணிக்கவும் ஈஸியாக இருக்கும். இது அதே தான் இப்போ வந்து இதே தமிழ்நாடு சார்ட் வந்து போடும்போது எல்லா சார்ட்டுமே வந்து ஃபில்டர் ஆகிடும். ஸோ வந்து நம்ம ஒரு சார்ட் வந்து நம்ம என்ன கிளிக் பண்ணுறோமோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து அதோட டேட்டாஸ் எல்லாம் நமக்கு வந்து ஈஸிலி கலெக்ட் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருவோம். ஸோ அதுக்காக தான் வந்து நான் பவர் பிஐல இந்த இது பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல், பவர் பிஐ எடிட்டர், அப்புறம் பிஐ. இப்போ எக்ஸலில் வந்து என்னோட ஃபைலை வந்து நான் வந்து சிஎஸ்வி ஃபைலாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன்.
ஸோ அதனால எக்ஸல் வந்து நம்ம ஃபைல் வந்து அந்த மாதிரி ஈஸிலி ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ பவர் பிஐ எடிட்டர், ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பவர் பிஐ எடிட்டர் வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன், என்னோட ரா டேட்டாஸை க்ளீன் பண்ணவும் அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னொரு ஃபைலாக மாற்றவும், ஆட் காலம்ஸ் அந்த ரிமூவ் காலம்ஸ் ரிமூவ் ரோஸ் இதுக்காக வந்து நான் வந்து பவர் பிஐ எடிட்டர் வந்து ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பவர் பிஐ எப்படி யூஸ் பண்ணிங்கன்னா விசுவலைசேஷனுக்காகவும் மேக் டிசிஷனுக்காகவும் வந்து நான் வந்து பவர் பிஐ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக வந்து பவர் பிஐ வந்து ரொம்ப ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இதை வந்து இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணி நம்ம வந்து பீப்புள்ஸ் வந்து அவேர்னஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி டேஷ்போர்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு விசுவலைசேஷனாக எதுனாலும் நம்ம பார்த்தாலும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் ஃபியூச்சரில் ரியல் டைம் டேட்டாவாக பில்டிங் அப்டேட்ஸ்லாம் நான் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அப்புறம் வந்து இது வந்து ஸ்டேட் வைஸாக கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம டேஷ்போர்டை கிரியேட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ ஸ்டேட் வைஸாக வந்து அக்ராஸ் த ஸ்டேட், அதாவது இவங்களோட இவங்க மேலே கீழே வந்து நம்ம ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த யூஸ் பண்ணுவோம்.